அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேரில் 19 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் இறந்தவர்கள் பலரின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் சுரேஷ். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய கோர சம்பவத்தில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 19 பேர்களுடைய உடலானது பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்தவர்களுடைய உடல் தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீராக இருக்கிறது. கணவனை இழந்த மனைவிகள், குழந்தைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர் என ஒரே கண்ணீராக இருக்கிறது. கருணாபுரம் அந்த கிராமம் முழுவதும் சடலங்களாக இருக்கிறது. இதுவரை வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்கிற அளவில் தான் தற்போது இருக்கிறது. மேலும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து உயிருக்கு போராடி வருகிறார்கள். சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி, அதே போன்று சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த கருணாபுரம், அதே போன்று இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பதட்டத்தோடும் அவர்கள் எல்லாம் கண்ணீரோடும் இருக்கிற அந்த வேதனையான காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. மேலும் தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு பக்க விளைவுகள் இருக்க வேண்டும். அவர்கள் எந்தெந்த நேரங்களில் அவருடைய உயிர்கள் பறிமுகம் என்கிற ஒரு ஒரு ஏக்கத்தோடு அந்த உறவுகள் காத்து கிடப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.